வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். 234வது நாள். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, காலங்காத்தால ஒரு 4:30 மணி போல் அந்த பீச்சுக்கு போனேன். போனவுடனே அந்த ஆமையோட இந்த குட்டி அந்த முட்டையெல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த முட்டையெல்லாம் பார்க்கும்போது நிறைய காக்கா வந்து அதை கொத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார், அந்த மீனவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்னா, ஆமை வந்து நிறைய முட்டைகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குஞ்சு பொரிக்கிறதுக்கு லேட் ஆகும், 45 நாள் ஆகும். அதுக்கப்புறம் 45 நாள் குஞ்சு பொரிச்ச உடனே அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி காக்காலாம் நிறைய முட்டைகளை கொத்தி சாப்பிடும். நிறைய குஞ்சு வந்து இதில் செத்துருமா, அதாவது வெயிலில் செத்துருமா. ஸோ அதே மாதிரி வெயிலில் செத்த உடனே அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிச்ச ஒரு 2 குஞ்சு இல்லைனா 3 குஞ்சு தான் வந்து கடலில் போய் சேருமா. கடலில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே காக்கா வந்து ரெடியாக இருக்குமா. அதில் ஏதாவது 1 2 பொழைச்சி அதில் தான் லாஸ்ட்டு வந்து கடலில் போய் சேருமா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் போய் டக்குன்னு வந்து அந்த கூண்டில் பார்க்கும்போது 2 இருந்துச்சு, 1 செத்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2ஐயும் நம்ம வந்து காப்பாற்றி இந்த கடலை போய் விட்டாச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்மளை விட்டுருவோம். போ 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 போயிடுச்சு. இதை பாருங்க, போகுது எப்படி நீந்தது பாருங்க. அழகாக நீந்ததுங்க, அப்படியே உள்ளே போயிடும். ஸோ பார்த்துருப்பீங்க, லைஃப்பில் பெரிய மூமெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இந்தியா விலாகில். ஸோ இந்த இந்தியா விலாக்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, பெரிய மூமெண்ட்டு எனக்கு. ஸோ பெரிய சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஒரு மன நிம்மதியாகவும் இருந்துச்சு அந்த விட்டவுடனே, அந்த ஆமையை விட்டவுடனே. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.